பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வு மற்றும் இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விசிகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது ஓர் கோரிக்கை. அரசு பணியிடங்களில் பேக்லாக் வேகன்சிஸ் என்று சொல்லப்படுகிற பின்னடைவு பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் பணியாற்றக்கூடிய துப்புரவு பணியாளர்களை இனிமேல் பணி நியமனம் செய்ய வேண்டி இருக்கின்ற பொழுது அதனை அரசு பணி நியமனமாக செய்திடாமல் அவுட் சோர்சிங் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களை பணியமர்த்துவது என்கின்ற ஒரு அரசின் கொள்கை முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை கண்டித்தும் அதனை கைவிட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. மிக பிரதானமாக முதன்மையான ஒரு கோரிக்கையாக அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. இது பல்வேறு நிலையில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளினால் தடைபட்டு இருந்தாலும் கூட அதை தகர்த்தெறிவதற்கு அல்லது முறையாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கென அரசமைப்பு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது.